Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டீல் ஹவுஸ்ல உள்ள கலெக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அவேலபிளா இருக்கு. சோ நீங்க வெளியூர்ல இருக்கறவங்களா இருந்தாலும் இவங்கள நீங்க வாட்ஸ்அப் மூலமா கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீல் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் கூட வச்சிருக்காங்க. கிச்சன் எசென்ஷியல்ஸ் ஏதாவது நீங்க சர்வீஸ் பண்ணனும் அப்படி நீங்க நினைச்சீங்கனாலும் நீங்க ஷாப்பிங் பண்ண வரும்போது கீழ சர்வீஸ் பண்ணிட்டும் போய்க்கலாம். 2-wheeler and 4-wheeler பார்க்கிங்கும் ஷாப் பக்கத்திலே இருக்கு அப்படிங்கறனால நீங்க ஈஸியா ப்ராடக்ட்டை எடுத்துட்டு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிரலாம். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் மட்டும் இல்லாம கமர்ஷியல் பாத்திரங்களும் இங்க வச்சிருக்காங்க. 4th floor ஃபுல்லா கமர்ஷியல் பாத்திரங்கள் தான். சோ நீங்க ஹோட்டல் பர்பஸ்க்கு நீங்க தேவைப்பட்டாலும் இங்க நீங்க வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ஸ்டீல் ஹவுஸ்ல உள்ள தூக்குவாளி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். தூக்குவாளி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏகப்பட்ட டிசைன்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கலாம். இந்த தூக்குவாளி பாத்தீங்கன்னா நம்ம 3/4 லிட்டர் to 1 லிட்டர் பிடிக்கிற கெபாசிட்டில வச்சிருக்காங்க. நல்லா ஏர் டைட்டா நல்லா கிச்சன் பிடிக்கிற மாதிரி மூடி போட்டுருக்காங்க. அதனால நமக்கு எந்த லீக்கும் ஆகாது. நெய் இல்லைனா எண்ணெய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எந்த லீக்கும் ஆகாது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஈவன் நம்ம வந்து நெய் இதெல்லாம் வந்து சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரத்தில் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஷாப்புக்குலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதில் உள்ள இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல டைட்டாக மூடுற மாதிரி மூடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 above வருது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி லிட்டர் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸில் வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 150 தான் வருது. அதாவது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸில் வச்சுருக்காங்க. இந்த தூக்குவாளி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலில் கொடுத்துருக்காங்க. 2 தூக்கு சிட்டியை அட்டாச் பண்ண மாதிரி மாடலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி வரும். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தடிமண்ணாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிச்சி நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 600 above அந்த ரேஞ்சில் இருக்குது. பார்க்குறதுக்கு லுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து உள்ள இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே சம்படம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே வந்து அந்த லிட்டு பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பவுல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து வெளியே சாப்பாடு கொண்டு போய் இந்த விவசாயி அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த மேலே உள்ள லிட்டை வந்து நம்ம ஒரு தட்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே வந்து சாதத்தை போட்டு சாப்பிடலாம். அந்தளவுக்கு நல்லா குழியான தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தூக்குவாளிலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 200, 300, 400 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் தடுமனாகவும் இருக்குது, சிங்கிளாக லைட்டாக உள்ள மாதிரியும் இருக்குது, தின்னாக உள்ள மாதிரி. இது மாதிரி தூக்குவாளிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நிறைய டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் யூனிக் டிசைனாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே பார்க்க முடியுது. இந்த தூக்குவாளி பார்த்தீங்கன்னா அதில் பேரே வந்து சாம்பார் டப்பா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தூக்குவாளியில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற அந்த விவசாயிகள் கிராமத்து மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரி மாடல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இது மாதிரி தூக்குவாளி தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு உள்ளே வந்து ஒரு டப்பா மாதிரியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் அவங்க அழகாக சாதம் போட்டு சாப்பிட்லாம். இல்லை கீழே வந்து சாதமும் மேலே வந்து சைட் டிஷ் ஆர் குழம்பு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய சைஸஸில் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200, 300 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. இந்த மாடல்லாம் பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுலேயும் நம்ம எண்ணெய் நெய்யெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லிட்டரே நம்ம பால் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300 above வருது. கொஞ்சம் வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெரிய சைஸாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பருப்பு, உளுந்து இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற கண்டெய்னரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தடிமனாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் அடுத்தடுத்த பெரிய சைஸஸும் இருக்குது. இது மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 150 rupeesலேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து இந்த மாதிரி தூக்குவாளிலாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். அந்த காலத்துலலாம் இது நிறையா இந்த டிசைன்ஸில் வந்து இருந்துச்சு. இதுலலாம் நம்ம நெய், எண்ணெய் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் பால் வாங்குறது கூட யூஸ் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா பிளாஸ்டிக்கில் நல்லா உருட்டாக ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிடிச்சிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 above அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் வந்து நமக்கு 200 above அந்த ரேஞ்சில் வருது. அதுக்கடுத்து இந்த கண்டெய்னர் பாருங்கள். இது வந்து நல்லா 2 லிட்டர் அளவுக்கு நமக்கு பால் பிடிக்கும். அந்தளவுக்கு நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. 2 லிட்டருக்கு மேலேயே நம்ம பால் வாங்கலாம். மேட் ஃபினிஷ் லுக்லையும் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 500 above அந்த ரேஞ்சில் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது மாதிரி இந்த கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னரை கூட யூஸ் பண்ணி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயனில் உள்ள கடாய். இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாலிஷ்டு ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 400 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஹிண்டாலியமில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹேமர் டிசைனில் உள்ள ஒரு ஹிண்டாலியம் கடாய். இது பார்க்கவே லுக் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெயிட் வந்து கையிலே தூக்க முடியல, அந்தளவுக்கு நல்லா ஹெவி வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பொரிகள் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் வந்து ஃப்ரைங் பர்பஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். பூரி அந்த மாதிரிலாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இதில் அடுத்தடுத்த சைஸஸும் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ 400 rupeesலேருந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது.
ஹேமர் டிசைன் இல்லாமல் இது மாதிரி நார்மலான பிளெயின் கடாய் கூட வச்சுருக்காங்க ஹிண்டாலியமில். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 rupeesலேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து லீவ்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு கண்டெய்னர் இது. இதில் வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் நம்ம ஆஞ்சு ஈவன் கீரை அந்த மாதிரிலாம் நம்ம ஆஞ்சு நம்ம டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா என்றைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஏன்னா அதில் ஹோல்ஸ் இருக்கிறனால ஏர் சர்க்குலேட் ஆகி அது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க லீஃப் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஷேப்ஸில் நிறையா டிசைன்ஸில் மேலே சிலிக்கான் லிட்டு வச்ச மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டு வச்ச மாதிரி இது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 rupeesலேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. குக்வேர் கலெக்ஷன்ஸ் பார்த்தாலும் நம்ம ஸ்டீல் ஹவுஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டமில் ட்ரைப்ளை மாடலில் கொடுத்துருக்காங்க. ஹேமர் டச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேண்டில் நல்லா லாங்காக கிரிப்பாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தோன்னா 3000 above அந்த ரேஞ்சில் வருது. இது பார்த்தீங்கன்னா கடாய் மாடல் அழகாக ஹேமர் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவும் ப்ரேலேடியில் உள்ள ஒரு குக்வேர் தான். அதுக்கப்புறம் இது வந்து ப்ரேலேடியிலே உள்ள சாஸ் பேன். இது மேலே லிட்டில் வந்து ஹேமர் டச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாட்டம் பார்த்தீங்கனாலும் சாண்ட்விச் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா திக்காக பாட்டம் நல்லா ஹெவியாக இருக்கிறனால அடிப்பிடிக்காமல் இருக்கும். நம்ம என்ன குக் பண்ணாலும் அது அடிப்பிடிக்காது. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 above அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. ப்ரேலேடி அப்படிங்கிறனால நமக்கு வாரண்டி கார்டும் கூட உண்டு. லுக் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீட்டாக வந்து பிளெயின் டிசைன். லிட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹேமர் டச் பண்ணி ரொம்பவே அழகாக இருக்குது. ப்ரேலேடிலேயே இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கிளாஸில் லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேண்டிலும் அந்த கிளாஸில் உள்ள மேலே உள்ள நாவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கையை விட்டு நழுவாமையும் அதே போல் ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம். சேம் இதுவும் ப்ரேலேடி பிராண்டில் 900 above அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இது மாதிரி ப்ரேலேடி கடாய்ஸ் குக்வேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்டீல் ஹவுஸில் பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கடாய். கீழே சாண்ட்விச் பாட்டமோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே வந்து வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட வருது. ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2000 above அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சாஸ் பேன்லாம் பாருங்கள். கீழே காப்பர் பாட்டம் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே லுக் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இது மாதிரி குட்டி குட்டி சாஸ் பேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்டீல் ஹவுஸில் பார்க்க முடியும். இது மாதிரி சாஸ் பேன்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கே லுக் கிச்சனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே கம்ப்ளீட்டாக காப்பர் பாட்டம் அப்படிங்கிறனால ஹீட் வந்து நமக்கு சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். ஸோ நமக்கு கேஸ் கன்சப்ஷனும் நமக்கு ரொம்பவே லெஸ்ஸாக இருக்கும். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ப்ராஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு கிளாஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சர்விங் பவுல். இது பார்க்குறதுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம குழம்பு இதெல்லாம் வந்து டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு லுக் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹேமர் டச்சில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கொஞ்சம் நீட்டமான ஷேப்பில் இருந்துச்சு. இது கொஞ்சம் அகலமான ஷேப்பில் இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 300 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.